வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குருமணி. இந்த வீடியோவில் வந்து மியூசிக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பற்றி பேசலாம். ஓகே, ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி பேச சொல்லி, மியூசிக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஓகே, எப்படின்னா முதல்ல நம்ம அதுக்கு மியூசிக் பற்றி புரியறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு வந்து 3 குணங்கள் இருக்குது அப்படின்றது யோகா இருக்குது. ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க, யோகாவில் இருக்கிறவங்களுக்கும் இது தெரியும். என்னென்னா தமஸ், ரஜஸ் அண்ட் சாத்விக் அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. ஓகே, ஒரு மனுஷனுக்கு. ஸோ தமஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு லெத்தர்ஜிக்காக இருக்கும். ஓகே, ஐ மீன் ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் இருப்பாங்க. இன்னொன்று வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் அந்த அவங்களுக்கு. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, தமஸாக இருக்கிறவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரஜசிக் அப்படின்னா தே வில் பி வெரி எப்படி சொல்கிறது, ரஜசிக்னால் க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க, நிறைய திங்க் பண்ணுவாங்க, நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில். ஓகே, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே, எரர்ஸ் கன்ஃபார்ம். ஓகே, சுற்றுன்னு எல்லாமே பண்ணும்போதே எரர்ஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். படப்படப்புன்னு நிறைய பேர் பண்ணுவாங்கள்ல, வேறு விஷயத்த பண்ணும்போது அந்த இடத்துல எரர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. ஓகே, ஆனால் க்ரியேட்டிவாக தான் இருப்பாங்க, நிறைய வாழ்க்கையில் நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது சாத்விக்னால் காமாக இருக்கிறவங்க. ஓகே, காமாக எதை பற்றி கவலைப்படாமல் எது நடந்தாலும் கூலாக இருக்கிறவங்க. ஓகே, அது வந்து சாத்விக். ஸோ இது வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ஆள் இருக்காங்களா? ஒருத்தர் வந்து பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்குமே தமசிக்காகவே இருப்பாரா? ஒருத்தர் வந்து இறந்த வரைக்கும் ரஜசிக்காகவே இருப்பாரா? இன்னொருத்தர் அப்படி சாத்விக்காகவே இருப்பார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரே மனுஷனுக்குள்ளே 3 குணங்களும் மாறி மாறி வரும். ஓகே, ஒரு மனுஷனுக்குள்ளேன்றதை விட ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள்லேயே மாறி மாறி வரும். அதாவது காலையில் எழுந்துக்கும் போது ஓகே அப்படியே அமைதியாக எழுந்துப்பான் ஒருத்தன். ஓகே, வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த ரஜசிக் வந்துடும். ஃபாஸ்ட்டாக டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புண்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ட்ரெஸ்ஸை போடுவான். பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக் அங்கே நடக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகே, எதாவது அவனை மறந்துட்டு போவான், இல்லைனா பேண்ட் ஜிப்பை போட மாட்டாங்க, சட்டையில் பட்டனை போட மாட்டாங்க, தலையை வராமல் டக்குன்னு போயிடுவாங்க. ஓகே, எதாவது ஒன்று மறந்துட்டு போவாங்க, எதாவது ஒரு எரர் நடக்கும் ஃபாஸ்ட்டாக போகும்போது. ஸோ இது வந்து ரஜசிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்புறம் சாத்விக் அப்படின்னா ஈவினிங் டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா அவனோட எல்லாருக்குமே இது நடக்காது, எல்லாருக்குமே சொல்லலை. நல்ல ஒரு கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கிறவனா வச்சுக்கலாமே, அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா அந்த ரஜசிக்லேருந்து அப்படியே சாத்விக்கு மாறுவான். ஓகே, சாத்விக்கு மாறிட்டு போய் அவன் தூங்கும்போது சாத்விக்காக மாறுவான். ஆனால் அதே வேலையை முடிச்சுட்டு பாருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, ரஜசிக்லேருந்து திருப்பி தமசிக்கு மாறுறான். ஓகே, தமசிக்கு மாறுறான்னா அங்கே நெகட்டிவ் விஷயம் மட்டும்தான் அவன் பண்ணுறான், லெத்தார்ஜிக்கு தான் அது எடுத்துகிட்டு போகும். சரியா? ஸோ இதுதான் அந்த குணாஸ் அப்படின்றது. ஸோ குணாஸ் பண்ணுறது எப்போ வேணால் எந்த மனுஷனுக்கு எந்த குணம் வேணாலும் மாறலாம். ஓகே, எவ்வளோ நேரம் நம்ம ஒரு நாளில் சாத்விக்காக இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட டார்கெட், அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், சாத்விக்காக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், எப்போவுமே சாத்விக்கான விஷயம் பண்ணணும். சாத்விக்கான விஷயம் என்ன, கடவுளை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ஓகே, எந்த ரிலீஜனோ காலையில் எழுந்துக்கும் போதே கடவுளுக்கு நன்றி சொல்லி எழுந்துடு. ஓகே, கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணு, கோயிலுக்கு போ. ஓகே, கண்டிப்பாக நீ ரஜசிக்கு வந்து தான் ஆகணும், ஏன்னா இந்த சொசைட்டியில் வாழும்போது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு தமசிக்கு போகாமல் பார்க்கணும். ஓகே, ரஜசிக் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வேலைக்கு போகணும், அது போகணும். உங்களால் முடிஞ்சால் ஓகே, நம்ம வேலைக்கு தான் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். ஓகே, நிறைய பேர் பாட்டு கேட்டு போகிற விஷயம் இது இருக்குது. ஓகே, பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு சாமி ஸ்லோகமோ, ஓகே உங்களுக்கு எந்த ரிலீஜனோ, ஓகே உங்களோட சாமிக்கு ஒரு பாட்டோ ஏதோ கேட்டுகிட்டே போனீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் சாத்விக்காக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. ஓகே, சாத்விக்காக இருக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணலாம். கோயில் போகிறது, அப்பப்போ மார்னிங் ஒருத்தர் ஈவினிங் ஒருத்தர் கோயில் போகிறது, குளிக்கிறது ஒரு சாத்விக்கான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக குளித்தா தட் டே வில் பி பெட்டர் டே. ஓகே, ஸோ அந்த மாதிரி நைட்டும் குளிக்கலாம் முடிஞ்சால். ஓகே, இதெல்லாம் சாத்விக்கான ஒரு விஷயங்கள். ஓகே, ரஜசிக்னால் நான் சொல்லிட்டேன், துருன்னு பண்ணுறது அவசரமாக க்ரியேட்டிவாக பண்ணணும், எதையா பண்ணணும் வாழ்க்கையில், மெட்டீரியல் லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சி எது பண்ணாலுமே அது ரஜசிக். எதுவுமே பண்ணாமல் தண்டமாக உட்காந்து ஓகே நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பண்ணிவிட்டு, ஓகே கெட்ட விஷயங்களை மட்டுமே யோசிச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணியிருந்தால் அது வந்து தமசிக். ஓகே, ஸோ இது குணாஸில் வந்துச்சு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். டேஸ்
டேஸ்லேயே ஒரு நாளில் 3 குணங்கள் இருக்குது. ஓகே, காலங்காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்லுவாங்க, காலங்காத்தால் இந்த மணியில் எழுந்துக்கணும் அதெல்லாம். ஸோ அந்த மார்னிங் டைம் எனக்கு கரெக்டாக டைமிங் நான் சொல்லலை, எனக்கு தெரியல. ஓகே, மார்னிங் டைமில் அதாவது எல்லாருமே எழுந்து அவங்க வேலையை ஆரம்பித்து இந்த மாதிரி ஹார்ன் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே காலையிலே எழுந்தோன்னா அது வந்து சாத்விக் டைம். ஓகே, சாத்விக்கான டைம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். ஓகே, அந்த டைமில் அதுக்கு தான் சீக்கிரமாக எழுந்து நல்ல விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும். காலையிலே சாமி கும்பிடுறது, கிராட்டிடியூட், அஃபர்மேஷன் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். அடுத்தது ரஜசிக் வேலை ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 9 மணிலேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடுது ரஜசிக். ஓகே, மத்தியான நேரம் சொல்லுவாங்க ரஜசிக். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு காலையில் 8 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸ்கூல் பசங்களாம் 7 மணிக்கு அடிச்சு தள்ளின்னு ஓடுறாங்க. ஸோ சரி, ரஜசிக் டைம் அந்த டைம்லேயே ஆரம்பிக்குது. ஈவினிங்க்கு மேலே பார்த்தா தமசிக் டைம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நெகட்டிவான தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பார்ட்டி பண்ணும், ஓகே, செக்ஷுவல் டிசையர்ஸ் எல்லாமே அந்த டைமில் தான் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ தமசிக் டைம் அதுதான். ஸோ அந்த டைம்லேயும் நம்மளை சாத்விக்காக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், அந்த டைம்லேயும் கோயில் போகணும், அந்த டைம்லேயும் கடவுள் சம்மந்தமான விஷயங்களை கேட்கணும், பார்க்கணும். ஓகே, சினிமாலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரஜசிக்கும் தமசிக்கும் தான் போவோமே தவிர சாத்விக் வரவே மாட்டோம். ஓகே, ஸோ இது டேஸில் பார்த்தாச்சு. இப்போ மியூசிக் வரலாம். ஓகே, மியூசிக்கில் 3 வேரியண்ட் கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, ஒன்று வந்து அதாவது இனிமையான சவுண்டு. ஓகே, இது சாமி பாட்டாக தான் இருக்கணும், இல்லை சாமி பாட்டு இல்லாமலேயும் ஒரு ஃப்ளூட். ஓகே, ஃப்ளூட்டு அந்த மாதிரி பியானோலேயே வந்து சாஃப்டான பியானோ. ஓகே, அப்புறம் வேறு என்ன அந்த மாதிரி இருக்குது, வீணா கூட அதுலேயே வாசிக்கிறதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஒன்று நான் இப்போ சொன்ன மாதிரி வீணாலே குத்துப்பாட்டு வாசிக்கிறவங்க கூட இருக்காங்க. அதுதான் அதனால தான் நான் கன்ஃபார்மாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்ல முடியல. ஓகே, ஸோ அந்த சவுண்ட்ஸ் ஃப்ளூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாத்விக் தான். ஓகே, ஸோ ரஜசிக்னு பார்த்தா இதெல்லாம் கிட்டார் அது இது எல்லாமே. ஓகே, ரஜசிக். ஓகே, ட்ரம்ஸ் இது எல்லாமே. தமசிக்னு பார்த்தா அதுலேயே ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு, ஓகே, ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கான வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா. முக்கால்வாசி சினிமா பாட்டில் தமிழ் பாட்டில் எடுத்தோன்னா அப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ் பாட்டுன்னு சொல்லவே தேவையில்லை, எதுக்கேற்றாலும் எஃப் வேர்டு தான் இருக்கும். எல்லா எஃப்ஏஎஸ் எல்லா வேர்டும் அதில் இருக்கும், பிஏ. ஸோ இதெல்லாம் தமசிக் மியூசிக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து மியூசிக்லேயே சாமி பாட்டு எடுத்தோன்னா சாமி பாட்டு வந்து எல்லாமே சாத்விக்குன்னு சொல்ல முடியாது. சரி, சாமி பாட்டு கேட்டாலே மைண்ட் சாத்விக்காக தான் போகும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சின்ன வேரியன்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா சாமி பாட்டுலேயே ஸ்லோவாக வரும் மியூசிக்கே லைனாக வந்து இந்த ஓம் நம சிவாய எல்லாம் கேட்டோன்னா அது சாத்விக்காக இருக்கும். நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். ஓகே, ஒரு சாமி பாட்டே நான் 3 வேரியண்ட்டாக சொல்கிறேன். ஓம் நம சிவாய பாட்டு கேட்டு நான் வண்டி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகிற ஸ்பீடே ரிலாக்ஸ்டாக போவோம். ஓகே, அடிச்சு பிடிச்சின்னு வண்டி ஓட்ட மாட்டோம். ஓகே, ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும் ரோட்டில், அது சாத்விக். ஓகே, அடுத்தது ரஜசிக் அப்படின்னு பார்த்தா அதுலேயே கொஞ்சம் இந்த அம்மன் பாட்டெல்லாம் இருக்கும்ல. ஓகே, அந்த மாதிரி திடீர்னு இருந்ததுன்னா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. அதுலேயே இப்போ ஈவன் சிவன் சாங்லேயே கூட இந்த ஈஷாவில் ஒரு ஆல்பம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து சாத்விக்காக வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ரஜசிக் போவோம், அப்படியே ஹை பீட்டு. நான் அந்த பாட்டெலாம் கேட்டு ஓட்டால் கூட வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுவேன். ஓகே, பட் என்ன டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது அப்படின்னா, ஒன்று அதில் கடவுள் வந்துச்சுனாலே அது சாத்விக்காக தான் இருக்க முடியும். ரஜசிக்காக வந்தால் அது வேலை செய்யலாம், நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேணால் ஓட்டலாம், ஆனால் there will be some focus. Still you will have this focus because it's about the God. Okay, with understanding. It's not just listening the music மட்டும் கேட்டு போனோம் அப்படின்னா that will be very only rajasic. Okay, then you may face some consequences, accident ஆகலாம், கீழே விழலாம், எல்லாமே நடக்கலாம். பட் அது கடவுளோட பாட்டு, கடவுளுக்காக போட்ட மியூசிக். ஓகே, நம்ம வந்து கடவுளை பற்றி திங்க் பண்ணுன்றதுக்காக தான் இதை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை கேட்டு போனோம்னா தட் இஸ் என்ன பீட்டாக இருந்தாலும் சரி, ட்ரம்ஸே அடித்தாலும் சரி, என்ன that will be sattvic for you, whoever is listening that music with the knowledge. ஓகே, ஸோ இதுதான் தமஸ். அதில் கடவுள் பாட்டில்னா என்ன தமஸ்ன்னு சொல்ல முடியாது, தமஸே வர வாய்ப்பே இல்லை. கடவுள் அங்கே இருக்காருன்னா அது எல்லாமே சாத்விக் தான். ஓகே, நம்மளோட பாடியோட
ரஷ் இருக்குல்ல, அதுதான் வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. அந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் பாட்டு கேட்டாலும் அதில் வந்து சாத்விக் அண்ட் ரஜசிக்கை இது பண்ணுறது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது வந்து நம்மளோட மைண்ட். ஓகே, ஸோ அதுதான். பட் ஸ்டில் இட்ஸ் சாத்விக். சரியா? ஸோ மியூசிக்கில் சாத்விக் இருக்குது, ரஜசிக் இருக்குது, தமசிக் இருக்குது. ஓகே, தமசிக்னா மியூசிக்கில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தமசிக்காக எதுவுமே சொல்ல முடியாது. அந்த வேர்டிங் போட்டாங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத வேர்டிங். ஓகே, நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத சென்டென்சஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட். தேவையில்லாத சென்டென்ஸ் இருக்கும்ல. ஃபஸ்ட்லாம் கானா பாட்டெலாம் வரும். என்ன பாட்டு, 16 வயது தொடங்கலையே இதில் பற்றி பேசு, இது மாதிரிலாம் ஒரு இது வரும். ஓகே, இது எல்லாமே தேவையில்லாது. நம்மளுக்கு கடவுள் வேணும் அப்படின்னா மற்ற இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்டோன்னா நம்மளோட மைண்ட் என்ன திங்க் பண்ணும்? ஒரு சினிமா பாட்டு கேட்குறேன், சினிமாவில் ஒரு ஏதோ ஒரு அந்த பாட்டில் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கலாமே. நான் அந்த பாட்டை கேட்டுட்டு போகிறேன்னா வண்டியில் எனக்கு அந்த ரொமான்டிக் தாட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் ரொமான்டிக்காகவே பார்த்துட்ருப்பேன். என் மைண்ட் பார்த்துட்ருக்கோம், எதிராக கிடைக்குது, எந்த பொண்ணை பார்க்கலாம், இதுதான் வந்து நம்மளுக்கு மைண்டில் நடக்கிறது. ஓகே, ஸோ மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லிரிக்ஸ் இருக்கிற மியூசிக்காக கேட்கணும் அப்படின்னா அது சாமி பாட்டை மட்டும் கேட்கணும். ஓகே, சினிமா பாட்டை கேட்டோம், இந்த சின்ன பசங்களுக்கு சினிமா பாட்டு சொல்லிக் கொடுக்குறது, அவங்கள டான்ஸ் ஆட வச்சு அருமையாக ஆனந்தப்படுறது, இதெல்லாம் வந்து மட்டமான ஒரு வாழ்க்கை, மட்டமான ஒரு விஷயம். அதை செய்யவே செய்யணும். என் பொண்ணு எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறப்ப என்ன பாட்டு, ஏதோ என்னமோ ஒரு அரபிக் குத்தம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் ஆடுறாங்களாம் பசங்க. அவங்க 2 வயசு பசங்க 3 வயசு பசங்க ஆடினாங்கன்னா அது வந்து வாழ்க்கையில் ஒரு சாதனை மாதிரி அவங்க கூப்பிட்டு எல்லாருக்கும் சொந்தக்காரங்களாம் காட்டிகிட்ருப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி வெரி பேட் திங் டு டூ. ஓகே, நீங்கள் கேட்டு குடித்த ஒரு ஆள் ஆனது போது உங்கள் குழந்தைய ஆல்ரெடி காலி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் லைஃப் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ இதுதான் இந்த மியூசிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். குரு மணிகண்டன்.